இஞ்சி போட்ட மோர். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ வழக்கமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா யாசகம் கேட்க வராங்க. அவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பாறை மீன் தம் பிரியாணி செஞ்சுருக்கிறோம். ஸோ வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம சமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பகாரியா கானா, அப்புறம் காடை பிரியாணி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பாறை மீன் தம் பிரியாணி செஞ்சுருக்கிறோம். அதாவது மீனில் பிரியாணி செஞ்சுருக்கிறோம். ஸோ அது ஏற்கனவே அந்த மீனை வாங்கி நாங்கள் க்ளீன் பண்ணி அது மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மீன் பிரியாணி எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் நிறைய வாட்டி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராலாம் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்களும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் என்ன சமைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. யோயோ இது ஆக்கிப் ஷோ. Hey friends, don't be slow. It's time to watch the Akif show. Stories, fun and games to play. Smiles and joy are on the way. மீன் மசாலா எப்படி செய்யணுக்கா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஒரு தக்காளி நல்லா போட்டு வந்து அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் 1/2 hour மேலே வச்சிடணும். மீனில் மசாலா நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் சுட போகிறோம். அதுக்காக சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இருக்கிற மீன் எல்லாமே அந்த எண்ணெயில் நம்ம அடிக்கிட்டு வச்சிடலாம். மசாலா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மீன் மேலே போட்டுருங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீனை நல்லா பெரட்டி விடுங்க. இல்லைன்னா ஒட்டிக்கும், இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ அதனால் நடுவில் ஓப்பன் பண்ணி மீனை வந்து திருப்பி விடணும். இப்போ மீன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸோ மீன் வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம். வறுத்த மீன்லேயே அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த மீன் பிரியாணிக்கான டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ ஆனியன். இப்போ ஆனியன் நல்லா வேகணும். அது வந்து ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த தக்காளி போடும். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனியன் வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். புதினாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு லெமன் சேர்த்துக்கலாம். உலக்கி வச்ச தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி 1 கிலோ அரிசி நம்ம அதில் எடுத்து போட்டுடலாம். வேக வச்சிருந்த அரிசி வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா அரை வேர்க்காடாக இருக்கணும். அரை வேர்க்காடாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் தம் கொடுக்கும்போது முழுசாக நல்லா வெந்துடும். அரிசியை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அரிசி உடையும், நமக்கு முழுசாக கிடைக்காது. ஜஸ்ட் பெரட்டி விட்டால் போதும். டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்க்கும் கொஞ்சோண்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வறுத்து வச்சுருந்த மீன்கள் எல்லாமே இந்த மாதிரி சாப்பாடில் அடுக்கி வச்சிடணும். குறிப்பான விஷயம், இந்த மசாலாவில் நம்ம எங்கேயுமே தயிர் சேர்க்கலை. ஸோ இப்போ தம் கொடுக்க போகிறோம். அதனால் வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை நம்ம பிரியாணி மேலே வச்சு விட்டுடலாம். நிறைய வேலைப்பாடுகளுக்கு அப்புறம் பாறை மீன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக இருக்குது. அந்த மீனோடு சேர்ந்து அந்த பிரியாணி மசாலா பிரியாணின்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுகை முடிஞ்சு யாசகம் கேட்குறவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறை மீன் தம் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தயிர் பச்சடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி போட்ட மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். இன்றைக்கி சேனல் ஓனர் மிஸ்டர் ஆகிஃப் இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அவர் தான் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறாரு. அப்படி தானே சார்? எஸ், அவர் தான் கொடுக்க போகிறாரு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்குறோம். நம்மளும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மீன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த மீன் ஸ்மெல் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்கும். சாமிக்கு எதற்கு காணிக்கை பல லட்சத்தி ஸ்ரீரங்க வேதத்து பல கோடிகளில் கவசம் நம்ம இல்ல இது நம்மளதுல அவங்க வரல. நான் எடுத்துக்கிறட்டா? நீங்க எடுத்துங்க, அது நம்மளுக்கு என்ன இருக்கு? இல்ல சொல்லிடணும்ல அவங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ யார் வேணாலும் வரல, அதனால நான் எடுத்துக்கிறேன். சரி எடுத்துங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுல என்ன இருக்கு? அடுத்த வாரம் வந்துருவா, நான் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. இல்லை ஆகிது தே வந்து இன்னைக்கு வந்து இஞ்சி பச்சை மிளகாய் போட்ட மோர். ஆமாம், ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்து தான் சொல்லணுன்றதெல்லாம் இல்லை, சும்மா அப்படியே சொல்லுங்க. இந்தாங்க இந்தாங்க. ஏன் அப்படியா? சரி குடிங்க. நல்லா இருக்கா? மிக்க நன்றி. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அண்டு டெலிஷியஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி காசாலையும் நிறைய மக்கள், குழந்தைங்க, வயசானவங்கன்னு சொல்லி எல்லா மக்களுமே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுமே வந்து
இந்த மாதிரி நல்ல உணவை வந்து சாப்பிடணும்னு சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் சையத். பாய் பாய் புல்லர். பாய். எங்கே அன்பு எங்கே கருணை காணவில்லை, கனவுலை காணவில்லை. எங்கே அன்பு எங்கே கருணை காணவில்லை, கனவுலை காணவில்லை. சாமிக்கு எதற்கு காணிக்கை, பல லட்சத்திற்கு அந்த வேதத்தில் பல கோடிகளில் கவசம் என